ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பார்வோனையும் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் அழித்து இஸ்ரவேலரை காப்பாற்றி மன்னாவால் போஷித்து பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தையும் தந்து அவர்களை சொந்த ஜனமாக்கி 10 கட்டளைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் கொடுத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்து தகப்பனிலும் அதிகமாய் நேசித்த தேவனுக்கு அவர்கள் துரோகம் செய்து கன்றுக்குட்டியை வார்ப்பித்து வணங்கி பாவம் செய்ததன் மூலம் துரோகம் செய்தார்கள். எகிப்து தேசத்தில் விக்கிரக வணக்கம் அழிந்து கிடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விக்கிரக வணக்க மோகம் ஏற்பட்டது. இதிலிருந்து விடுவிக்க கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினமாக்கி அவர்களது எகிப்தின் வாழ்வை கசப்பாக்கினார். சீனாய் மலையில் ஏறி சென்ற மோசே திரும்ப வரவில்லை, இப்போது தேவன் வேண்டாம் என்ற ஆணவமே விக்கிரக வணக்கத்துக்கு இஸ்ரவேலரை இழுத்து சென்றது. அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மீட்டு தங்கள் சத்துருக்கள் மத்தியில் மேன்மைப்படுத்தி சொந்த ஜனமாக்கினார் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை. நன்றி இருக்குமானால் ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் இத்தனை துரோகங்களையும் மறந்து தம் கிருபையினால் ரட்சித்து அவர்கள் சந்ததியாருக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி கிருபை செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை நாமே ஆராய்வோம். நமக்கு ஜீவன் சுக பலன் தந்து இம்மட்டும் பாதுகாத்து வியாதிகள் ஆபத்துகளுக்கு மீட்டு நம்மை மேலான நிலையில் வைத்துள்ள தேவனுக்கு நன்றியாக இருப்போமா? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஆயத்தப்படுவோமா? கர்த்தர் இரக்கம் செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, உங்க சொந்த ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு உயர்த்தி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். நாங்கள் அனுதின வாழ்வில் எங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள உங்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறீர். எங்களை சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்தும் தேவனே. இந்த நாளில் எங்கள் விருப்பங்களையும் திட்டங்களையும் உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்வின் எல்லா நிகழ்வுகளும் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வாக்கின்படியும் நடத்தியல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எளிமையும் தாழ்மையும் இரக்கமுள்ளவர்களாகவும் நடந்து கொள்ள பெருமையும் ஆணமும் எங்களிடமிருந்து துரத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், குடும்ப பிரச்சனைகள் மாறவும், கையின் பிரயாசங்கள், வருமானம், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படவும், உங்க வருகைக்கு ஆயத்தப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்வில் இருளின் ஆதிக்கங்களினால் விளையும் போராட்டங்களிலிருந்து பரிபூர்ண விடுதலையை அனுபவிக்க பரிசுத்தாவியானவரின் ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தந்து அவர்கள் ரட்சிக்கப்படாத குடும்ப உறுப்பினர்கள் ரட்சிக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்ந்து கனிதரவும் வளமான எதிர்காலம் அமைந்திடவும் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கும் திராணி உள்ளவர்களாய் சாட்சியாய் வாழவும் உங்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த முயற்சிகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கடுமையான வியாதிகளினாலும் பற்பல சுகவீனங்களினாலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவரீர் உங்க தழும்புகளால் குணப்படுத்தி உன்னத பலத்தால் நிரப்பிட ஜெபிக்கிறோம். மது, புகையிலை மற்றும் புகைப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டுள்ள மக்கள் விடுதலை பெறவும், பல்வேறு சூழ்நிலைகளினாலே சமாதானத்தை இழந்து காணப்படும் குடும்பங்களின் சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்வீராக. படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தூர இடங்களில் தனியாக இருக்கும் பெண் பிள்ளைகள் தீய கண்களுக்கும் தவறான நட்புகளுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ள பரிசுத்தாவியானவரின் ஆளுகை தந்திரல ஜெபிக்கிறோம். சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்களையும், ஆன்லைன் வியாபாரத்தாலே ஏமாற்றப்பட்ட மக்களையும், ஆன்லைன் சூதாட்டத்திலே கடனில் சிக்கியுள்ள மக்களையும் தேவரின் சாத்தானின் கண்ணிகளுக்கு விலக்கி சமாதானமான வாழ்க்கை வாழ வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுங்காலமாய் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற தம்பதியரின் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. கர்ப்பஸ்திரிகளின் பலவீனங்கள், பயங்கள் நீக்கி சுகப்பேருண்டாக கிருபை செய்துங்க. திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து ஆசீர்வதிங்க. உலகம் எங்கிலும் நற்செய்தி அறிவிக்கும் பணி செய்கிற அனைத்து மிஷினரிகளுக்கும் அவர்கள் குடும்பத்தினரும் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகரமைமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.